அனைவருக்கும் இனிய ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். நம்மளுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே ஹேப்பியா இருந்திருப்பீங்க. ரம்ஜானோட எண்ட் இல்லையா? எல்லாரும் ஹேப்பியா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயும் இல்லாம பதிவுக்குள்ள போலாம். அது மட்டும் இல்லாம லக்ஷ் போஜ்னா அவர்கள் ரூ. 100 சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்றது, சப்போர்ட் பண்றது, சூப்பர் தேங்க்ஸ் பண்றது, கமெண்ட் பண்ற ஒரு ஒரு நபர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிரலாம். ஈரானோட ஐஆர்பிஎம் இன்டர்மீடியட் ரேஞ்ச் பெலிஸ்டிக் மிசைல் 2 மிசைல ஈரான் டியோ கார்ஷியா பேஸ நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஏவி விட்டுருக்காங்க. இது நம்மளோட இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா? சோ அதுல இருக்கக்கூடிய பிரிட்டன் அப்புறம் அமெரிக்கா இணைஞ்சு வச்சிருக்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பேஸ் தான் டியோ கார்ஷியா. இது வந்து பாத்தீங்கன்னா மொரீஷியஸ்னால வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணக்கூடிய ஒரு பேஸ். சமீபத்துல நம்மளும் சொல்லியிருந்தோம். இங்க இருந்து கொஞ்சம் கிளம்பிங்களா? நாங்க பார்த்துக்குறோம் அப்படிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தோம். பட் ஆனா அந்த டைம்ல அதுக்கான பெருசா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அமெரிக்க தரப்புலயோ, இல்ல யார் தரப்புலயோ இல்ல. அதுக்கு அமெரிக்க தரப்பு வந்து நியாயவாதிகள் நியாயத்தை சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுபோல சீனா வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால நாங்க இங்க இருக்கோம் அப்படிங்கிறது போல நியாயமான சில விஷயங்கள அந்த டைம்ல பேசியிருந்தாங்க. இப்போ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல ஃபுல்லா கொஞ்சம் கிளீனிங் ஆப்பரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா, இத ஏன் கிளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இங்க ஏவி விட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இங்கிருந்து பேசஸ பயன்படுத்தி இந்த பாம்பர் ரக விமானங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் லோடு பண்ணி, இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான தாக்குதல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது போல விஷயங்கள் இதுக்கப்புறம் தொடர்ந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மிசைல்களை ஏவுறாங்களா? இதுக்கப்புறம் ஈரானோட டார்கெட் இந்த பகுதியில லாக் ஆகுமா? அப்படின்ற கேள்விகள். சரி ஓகே. அந்த அளவுக்கு போகுமா மிசைல்? அதோட ரேஞ்ச் அந்த அளவுக்கு இல்லையே! அப்படிங்கிறது போல இருக்கும். பட் இருந்தாலும், அ சில அனலிஸ்ட்டோட கருத்துக்கள் 5000 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கலாம். அ குராஷ்மார்க் 4 என்ற மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கோல செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. பட் ஆனா இது கண்மூடித்தனமா ஈரான் ஏவி விட்டுருக்காங்க. சும்மா போற வரைக்கும் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறது போல ஏவி விட்டுருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இத பத்தி ஈரான் எதுவுமே பேசல அப்படின்னாலுமே, அந்த பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, துல்லியமா தகவல தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ஈரான் ஏவி விட்டுருக்காங்க. எப்படி? அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணங்கள் இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிர்சா ஹுசைன் சீனாவுக்கு ரொம்ப நன்றிகள் அப்படிங்கிறது போல சீனா இருக்கிறாங்க இல்லையா? இப்போ எப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு பாருங்க. நம்ம அமெரிக்காவ வெளிய போன்னு சொன்னா, சீனாக்கு அடிக்கிறதுக்கு நம்ம வேணும்ல அப்படிங்கலாம் அமெரிக்கா சொல்லிட்டு அங்க இருந்தாய்ங்க. இப்ப அதே சீனா அங்க இருக்கக்கூடிய டியோ கார்சியாவோட பேஸ சேட்டலைட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மிலிட்டரி பேஸ். ஸோ அந்த மிலிட்டரி பேஸோடது பிப்ரவரி 9 நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா டேட் தெரியல. ஸோ அந்த டைம்ல டியோ கார்ஷியால எத்தன விமானங்கள் இருக்கு, என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள சேட்டலைட் இமேஜஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத ஷேர் பண்ணியிருக்கும்போது 2 பாலிஸ்டிக் மிசைல் இப்ப ஏவி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அது லேஸ்ல ஈரான் சும்மா கண்மூடித்தனமா லான்ச் பண்ண கிடையாது. குறி வச்சு ஏவி இருக்காங்க. மேபி அத இன்டர்செப்ட் பண்ணியிருக்கலாம். 2டே 2 போனதுனால அங்க ஃபுல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ரெடியா இருக்கிறதுனால, ஏன்னா அது பிரஷர் டெஸ்ட் பண்ணல இல்லையா? ஸோ அதனால மேபி இன்டர்செப்ட் பண்ணியிருக்கலாம். இதுக்கப்புறம் தொடர் தாக்குதலுக்கு உட்பட்டது அப்படின்னா, அங்கேயும் இழப்புகள் பேரிழப்புகளா ஏற்படும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். இது போல நடக்குது அப்படின்னா, அமெரிக்காவோட டாமினன்ஸ் முற்றிலும் முற்றிலும் நீக்கிருவாங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஈரான் இப்ப வரைக்கும் 12 ரேடார் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணியிருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் சேட்டலைட் இமேஜ் மூலியமாவே வெரிஃபை பண்ணப்படுது. மேற்கு மீடியாக்கள் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா உறுதி செய்யப்படுது. அதுவும் கல்ஃப் நாடுகள் இந்த சைடு மிடில் ஈஸ்ட் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரேடார்ஸை வைப் அவுட் பண்ணிக்கிறாங்க ஈரான். ஸோ இது அமெரிக்காக்கு ஒரு ஒர்ஸ்டான சுச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டுருக்கு. வர்னரபிளான ஒரு ஆர்மியா இப்ப அமெரிக்கா மாறி இருக்காங்க. சென்ட்ரல் கமாண்டே ஒரு வர்னரபிள் பொசிஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொபஸ்டிகேட்டடான ஒரு டெக்னாலஜி, ஹை கிளாஸ் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு டெக்னாலஜி எட்ஜ் கொடுத்ததுக்கான காரணம் ரேடார்ஸ். அதுவும் குறிப்பா மிடில் ஈஸ்ட், அதுவும் இங்க கல்ஃப் நாடுகள்ல இருக்கக்கூடிய ரேடார்ஸ். ஏன்னா ஒரு துரும்பு அசைஞ்சதுன்னா கூட, ஈரானோட வான்பரப்புல ஒரு துரும்பு அசைஞ்சதுன்னா கூட இவங்களால மானிட்டர் பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும், என்ன ஏதுங்கிறத பார்த்து அதுக்கு ஏத்தபடி ரிட்டாலியேட் பண்ண முடியும். இப்ப 12 ரேடார்ஸை இழந்ததுனால முன்னாடி மாதிரி இப்ப அமெரிக்கானால ஆப்ரேட் பண்ண முடியுமானா இல்ல. மத்த நாடுகள் எப்படி அவங்களோட ஏர் சூப்பர்மேசிய இன்னொரு நாடு மேல காட்டுவாங்களோ அதே போல ஒரு ரெகுலர் ராணுவமா அமெரிக்கா மாறி நிக்குது.
ஏன் அப்படின்னா, இப்ப அமெரிக்காவோட F-35 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. F-35ல இருக்கக்கூடிய மிசைல்ஸ், குண்டுகள் இது எல்லாமே இருக்கும். ஸோ, அது ஈரான்குள்ள நுழைஞ்சு எந்த பகுதியில தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, சடனா அங்கிருந்து ஒரு மிசைல் லான்ச் ஆகுது அப்படின்னா, எந்த இடத்துல இருந்து லான்ச் ஆயிருக்கு? இந்த F-35 அந்த இடத்த குறி வைக்குமா? இல்ல பக்கத்துல F-16 இருக்கா? அது குறி வைக்குமா? அப்படிங்கிறது போல இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக் இத பத்தி நம்ம பலதும் பார்த்திருக்கோம். ஸோ இது போல சொஃபிஸ்டிகேட்டடான எக்யூப்மெண்ட்ஸ யூஸ் பண்ணி அமெரிக்கா, அப்புறம் இஸ்ரேல் எந்த ஒரு தங்கு தடை இல்லாம டாமினேட் பண்றதுக்கான எட்ஜ வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி சுப்ரீமசி குடுத்துட்டு இருந்தது. இப்ப இது போல ரேடார்ஸ்லாம் அங்க இல்லாததுனால, பியூரா பிளைண்டா வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய F-35 வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா, ஒரு ஃபைட்டர் ஜெட்டுக்கு எந்த அளவுக்கு ரேடார் கெப்பாசிட்டி இருக்குமோ, அந்த அளவுக்கு தான் டிடெக்ஷன் கெப்பாசிட்டி. அங்க இருக்கக்கூடிய ரேடார்ஸோட சப்போர்ட்டோ, இல்ல ஏவாக்ஸோட சப்போர்ட்டோ பெருமளவுல என்னதான் ஏவாக்ஸ் இருந்தாலும், இது போல இந்த நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, வெள்ளையா, உருண்டையா இருக்கும்னு சொல்லி. ஸோ அது போல ரேடார் சைட்ஸ் குடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இன்டெலிஜென்ஸ் டேட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, F-35ங்கிறது வெறும் விமானம் மட்டும் இல்ல, ஃப்ளையிங் கம்ப்யூட்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த கம்ப்யூட்டர் ரொம்ப டேட்டாவ சீக்கிரமா அனலைசிஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அங்க இருக்கக்கூடிய விமானிக்கு இம்மீடியட்டான டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த தன்மைய வந்து பார்த்தீங்கன்னா, எளிதாக்கி குடுத்துட்டு இருந்தது. ஆனா, இப்போ அது எல்லாமே கடினமா மாறியிருக்கு. அமெரிக்காவோட விமானங்கள் இப்ப சாதாரண விமானங்களா வந்து பார்த்தீங்கன்னா மாறியிருக்கு. இதுக்கு முன்னாடி சுப்பீரியரா இருக்கக்கூடிய விமானங்கள் எல்லாமே இப்போ சாதாரண விமானங்களா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதோட வெளிப்பாடு தான் நேட்டோ நாடுகள் மிடில் ஈஸ்ட விட்டு வெளியேறுறது. இதுக்கப்புறம் அவங்களுக்கான புரொடெக்ஷன் இருக்குமா? இருக்காது. ஏன்னா இன்டர்செப்டார்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஏவும்? இப்போ ஒரு மிசைல் வருதுன்னா, முன்கூட்டியே தெரிஞ்சு அத கால்குலேட் பண்ணி எந்த இடத்துல இருந்து ஆரிஜின் ஆயிருக்கு, எந்த எந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்கு, அது எங்க டார்கெட் ஆகும், எத்தனை மணி நேரத்துல போகும், எவ்வளவு நிமிஷத்துல போகும், எந்த இடத்துல ஹிட் ஆகுன்ற எல்லா கால்குலேஷனையும் போறதுக்கு ஒரு டைமிங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேடார்ஸ் குடுக்கும். இப்ப இந்த ரேடார்ஸ்லாம் இல்ல அப்படிங்கும்போது, ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ், செகண்ட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் எடுக்க வேண்டிய அந்த தருணத்துக்கு இஸ்ரேல் தள்ளப்படுது. இதனால தான் ஹிட்ஸ் அதிக அளவுல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் ஈரான் குறி வச்சு அந்த சேட்டலைட்ஸ் எலிமினேட் பண்ணதுக்கு தான் அப்படிங்கிறதோட பலரோட கருத்துக்கள். ஏன்னா ஈரானோட தாக்குதல் அப்படிங்கிறது பண்ண பெஹ்ரின், ஈராக், அப்புறம் என்டையர் சர்வேலன்ஸ் டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் வந்து பண்ண நொறுக்கி விட்டுருக்காங்க. அதுவும் பாக்தாத் எம்பசியில வந்து பாத்தீங்கன்னா அடிச்சது, 5th ஃபிளீட் ஹெட் குவார்டர்ஸ் பெஹ்ரின்ல அடிச்சது, சவுதி அரேபியா, குவைத் இந்த பகுதி எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடிச்சிருக்காங்க. அதுவும் அதிநவீனமயமான ரேடார்ஸ் ANTYP-2, ANPS-132 ரேடார் வகைகளை வந்து பாத்தீங்கன்னா டைம் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்துச்சு. டைம் சர்வேலன்ஸ், அப்புறம் ட்ராக்கிங் கெப்பாசிட்டி, அந்த டைம் வந்து பண்ண கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த டைம் இல்லாதது மிக பெரும் இழப்பா அமெரிக்காவுக்கு மாறி. அதனாலதான் அமெரிக்காவோட கிரிட்டிக்கலான பேசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு, அழிஞ்சிருக்கு. இப்ப ஈரானோட மூமெண்ட்ஸ அவங்களால மானிட்டர் பண்ண முடியுதான்னா இல்ல. இதனாலதான் எனர்ஜி காரிடோர்ஸ அவங்களால சேஃப்கார்ட் பண்ண முடியல. இப்போ கப்பல் இருக்கு. கப்பல் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் இருக்கு. அந்த கப்பல்கள் அந்த பகுதியில இருக்கும்போது அதோட ரேடாருக்கு ஏற்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருப்பாங்க. அந்த கப்பலுக்கு ஏற்ப ஏவாக்ஸ் வந்து பண்ணா பறந்துகிட்டு இருக்கும். இது எல்லாமே நார்மலா இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இந்த திங்ஸ மட்டும் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஹார்மோஸ்குள்ள என்டர் ஆனாங்கன்னா பேரழிவுகள் சந்திப்பாங்க. ஏன்னா மிசைல்ஸ்லாம் தாழ்வா பறக்கும். அப்படி பறக்கும்போது ப்ரிடிக்ட் பண்றது, டிடெக்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா மாறிடும். அதுவும் ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மிசைல்ஸ் வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய ரேடார்ஸ்லாம் இருந்திருந்ததுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நெட்வொர்க் சென்ட்ரிக்ல எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும், நியர்பை இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். டைம் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது போல எட்ஜ் எதுவுமே அமெரிக்காக்கு இல்லாததுமா, இப்ப இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸே நம்மளுக்கு வேணாம், அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வேற வழிகள்ல இங்க இருக்கக்கூடிய ரிசோர்சஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இது ஈரானுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி விக்டரி அப்படிங்கறதோட சொல்றாங்க. ஏன்னா
கணக்குக்கு ஈரான் அவங்களோட தெற்கு பகுதியை சேஃப் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஈரானோட கிழக்கு பகுதி ஓரளவுக்கு சேஃபா இருக்கு. இப்ப 2 சைடு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டதுனால இதுக்கப்புறம் வடக்கு பகுதி அசர்பைஜான் இப்போதைக்கு ஏதோ இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஈரான் இப்போ மேற்கு பகுதியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட இலக்கை அவங்க அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு இப்ப எளிதா இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த கல்ஃப் நாடுகள்ல இருந்து எந்த மிசைல என்ன ஏவுவாங்க அப்படிங்கறத ஈரான் தரப்பு வந்து யோசிச்சுட்டு இருக்கணும், பார்த்துட்டு இருக்கணும், எல்லா இடத்துலயும் வந்து பண்ண டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனா இப்போ அமெரிக்காவோட வீரர்கள், ராணுவ வீரர்கள், நாட்டோட வீரர்கள் அவங்க எல்லாரும் வந்து இவாக்குவேட் ஆறாங்க, ரேடாஸ் இல்லை அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஒரு எட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட ராணுவத்தை கொடுத்துருக்கு. அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கிரவுண்ட் ட்ரூப்ஸை எதிர்கொள்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது. ஏன்னா எதிரில் இருக்கக்கூடிய குர்தின மக்களா இருக்கட்டும், இல்ல நாளைக்கு வேற ஒருத்தங்களா இருக்கட்டும், ஒரு கிரவுண்ட் ட்ரூப்ஸ் வந்து ஈரானுக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏர் டாமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமெரிக்கா கிட்ட இல்லாம ஈரான் சண்டை பிடிக்கிறதுக்கும், அமெரிக்காவோட ஏர் டாமினன்ஸோட ஈரான் கிரவுண்ட் ட்ரூப்ஸோட சண்டை பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ அந்த கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அந்த நடுவுல அந்த அந்த ஒரு பேரியரை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் உடைச்சிருக்கிறாங்க. இப்போ அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கு. இதுக்கப்புறம் ஈரான் கிரவுண்ட் ட்ரூப்ஸை எதிர்கொள்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் ட்ரூப்ஸ் எப்படி வருவாங்க? அமெரிக்காவோட வீரர்களே டைரக்டா வருவாங்களா, இல்ல பல நாடுகளையும் இணைச்சு அமெரிக்கா ஒரு கோயலேஷனை உருவாக்கி அங்க கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அனுப்புவாங்களா? நாடுகள் இந்த சென்ஸ் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகளோட இணைஞ்சு வருவாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. பார்ப்போம் இத எப்படி ஈரான் எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஈரானோட சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதை தாக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஈரான் வர்த்தகம் பண்ணிக்கலாம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் வர்த்தகம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி கிடைச்சிருக்கு. இது போல எல்லா பெனிஃபிட்ஸும் ஈரான் கிட்ட இருக்கும்போது ஈரான் தங்கு தடை இல்லாம கிரவுண்ட் ட்ரூப்ஸை வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்கேஜ் பண்ண வைக்கலாம். எதுவுமே இல்லாம சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர் அட்வான்டேஜ் எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா அமெரிக்காவோட சூப்பர் மர்சிக்குள்ள சண்டை பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமா இருந்திருக்கும். இப்போ ஈரான் அது எல்லாத்தையும் எளிதாக்கி இருக்காங்க கிரவுண்ட் ட்ரூப்ஸுக்கு. இதுக்கப்புறம் கிரவுண்ட் ட்ரூப்ஸோட வருகைக்காக ஈரான் காத்திருக்காங்க அப்படிங்கிறதோட பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது போல எதுவும் நடக்காம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகளை மச்சு யூடியூப் நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.